ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டையை எப்படி கட்டணும்னு வாயால் சொல்கிறத விட அதை கட்டி காமிக்கும் போது நம்மளுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சரி, இப்படி சுற்றி அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு அந்த டையை கட்டிடலாம் போல் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணுன்றதை ஏசப்பா வாயினால் மட்டும் சொல்லாமல் வாழ்ந்தும் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம நடந்துக்கிறத பார்த்து ஏசப்பா கிட்ட நெருங்கி அவங்க வரணுமே தவிர ஏசப்பாவை விட்டு ஆத்தி இந்த வாழ்க்கையே வேணான்னு ஓடுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. விகிதத்தில் பாருங்க, 1 தீமோத்தேயு 4:12 போட்டிருக்கு, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிளான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும். நம்மளை பார்த்து மற்றவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி அன்பா இருக்கணும், எப்படி விசுவாசமா இருக்கணும், எல்லாவற்றிலும் எப்படி நடந்துக்கணும், ஏசப்பாக்கு பிரியமான வழியில எப்படி நடந்துக்கணும்ன்றத நம்மளை பார்த்து கத்துக்கிற மாதிரி நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுமே தவிர எப்படி பாவத்துக்குள்ள நடக்கலான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடாது. அதனால நீங்க எந்த வழியில நடக்கிறீங்கன்றத பார்த்து கவனமா நடங்க. ஏசப்பாக்கு நம்ம ஒரு நாள் கணக்கு சொல்லணும். அதனால கர்த்தரிடத்துல எல்லாரையும் நடத்தும்படியா ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you are trying to explain someone about a particular topic, if you explain them with an example, it will make them a bit easier to understand. For example, if they are asking you how to tie a tie, instead of explaining them, you should show them, so it will make them easier to understand. Likewise, in our life, our God has not only preached about how to live, but He also set an example and He showed us how to live. So we should also be an example how to live a fruitful and holy life. Look what the Bible says in 1 Timothy chapter 4 verse 12. Don't let anyone think less of you because you are young. Be an example to all believers in what you say, in the way you live, in your love, your faith, and your purity. Yes, you should be an example to all the believers. By watching the way you walk with Jesus should attract them and should make them walk closer to God. But instead, if you walk in the ways of the worldly sins, that means you are leading other peoples also into a sinful life. So be careful how you walk in your life. If you are struggling in your life, if you are struggling to be holy, ask our God's help and He will guide you. So hold on to our God, be an example to others, lead them closer to our God, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.